உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன் பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன் இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன் பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன் இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன் நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன் உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன் நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன் உலகின் ஒளி. இயேசு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் பார்ப்பது போல் இன்றைக்கு 4 திரியை வைத்து அதில் முதல் திரியை நாம் எரிய விட்டிருக்கிறோம். இது நம் ஆண்டவருடைய திருவருகை காலத்தின் அடையாளமாக நாம் வைத்துள்ளோம். 4 வாரங்கள் ஆண்டுடைய திருவருகை நினைத்து விசேஷமாக நாம் ஜெபிக்க திருச்சபை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் வந்துவிட்டார். அவர் கிறிஸ்மஸ் வந்த ஆண்டவரை நினைத்து தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பு மனிதனாக பிறந்தார். உடல் கொண்ட கடவுளாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவது கிறிஸ்மஸ் விழா. அதே நேரத்தில் அன்பானவர்களே, ஆண்டவர் மறைந்து போனவர், ஆண்டவர் இறந்து உயிர்த்து விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்றவர் திரும்பி வருவார். ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக இந்த 4 வாரமும் ஆண்டோடைய வருகையை நினைத்து நாம் அவருக்காக உருகி ஜெபித்து மன்றாடுவோம் என்கின்ற ஞாபகமாக அடையாளமாக இந்த முதல் வாரத்தை நாம் கொடுத்திருக்கோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நற்கருணை விருந்தில் முதலாவது நற்கருணை ஆராதனை செலுத்துவோம். ஆராதனைக்கு உங்களை முதலாவது எல்லோரும் அழைக்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். 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 நித்திய ஸ்துதிக்குரிய
அதிசயம் புரிவோம். இயேசு மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இந்த திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். எசையா ஆகமத்தில் 63வது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, யாவே எங்கள் பிதாவே, லார்ட் அவர் ஃபாதர். இதைத்தான் நம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்பா பிதாவே, நம்முடைய கடவுளை அப்பா என்று அழைக்க அவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கின்றார். நம்மை உரிமை சொத்தாக, தன்னுடைய உரிமை பிள்ளைகளாக அழைத்தவர் கடவுளை நாம் அப்பா என்று அழைக்கக்கூடிய பெருமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை சொல்லி நான் பாட முடிந்தவர்கள் கேட்டு பாடுங்கள். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியின் பெருமூச்சுடனே தாழ்பணிந்து ஆராதிக்கின்றோம். தூய ஆவியில் திருமூச்சுடனே தாழ்பணிந்து ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். என்னை காப்பவரே ஆராதனை செய்கிறோம், அரணாயிருப்பவரே ஆராதனை செய்கிறோம். என்னை காப்பவரே ஆராதனை செய்கிறோம், அரணாயிருப்பவரே ஆராதனை செய்கிறோம். வார்த்தையால் விடுதலை அளிப்பவரே ஆராதனை செய்கிறோம். அன்பினால் எம்மை அழைத்தவரே ஆராதனை செய்கிறோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். என்னை அணைத்தவரே ஆராதனை செய்கின்றோம். ஆறுதல் அளிப்பவரே ஆராதனை செய்கிறோம். என்னை அணைத்தவரே ஆராதனை செய்கிறோம். ஆறுதல் அளிப்பவரே ஆராதனை செய்கிறோம். வார்த்தையால் என்னை தேற்றுவீரே ஆராதனை செய்கிறோம். கரங்களில் என்னை தாங்குவீரே ஆராதனை செய்கிறோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவை ஆராதிக்கின்றோம். பாவங்கள் போக்குவீரே ஆராதனை செய்கின்றோம்.
நோய்கள் நீக்குவீரே ஆராதனை செய்கின்றோம். பாவங்கள் போக்குவீரே ஆராதனை செய்கின்றோம். நோய்கள் நீக்குவீரே ஆராதனை செய்கின்றோம். வார்த்தையால் என்னை மீட்பவரே ஆராதனை செய்கின்றோம். பரிமள தைலம் பூசுவீரே ஆராதனை செய்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம். அன்பர் இயேசுவே ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம். அன்பர் இயேசுவே ஆராதிக்கின்றோம். தூய ஆவியின் பெருமூச்சுடனே தாழ்பணிந்து ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம். அன்பர் இயேசுவே ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம். அன்பர் இயேசுவே ஆராதிக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படியே நெஞ்சில் கை வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறார், நம்ம உள்ளத்தில் என்ன என்ன கவலைகள், என்ன ஆசைகள், என்ன வேதனைகள், என்ன இந்த உலக காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, மனசுக்கு குழப்பமாக இருக்குது. மனசில் ஒரு குழப்பம், மனசில் ஒரு கவலை, ஏதோ எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு அவநம்பிக்கை, இப்படின்னு பலது நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம சந்திக்க வருகிறார் அப்படிங்கிறத விசேஷமாக நம்ம நினைக்க வேண்டும். கடவுளே, உம்மை கடவுளே என்று நாங்கள் கூப்பிட்டால் போதாது. அப்பா என்று அழையுங்கள் எங்களுக்கு என்று உரிமையாக எங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் படைத்தவர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகின்றவர். எங்களுடைய உடல் எப்படி இருக்கிறது, எங்கள் மனசு என்ன சிந்திக்கின்றது எல்லாம் உமக்கு வெளிச்சமாய் தெரியும். உம்முடைய கண் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் எங்கள் உயிரிலே நாங்கள் சுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சணமும் சுவாசத்தையும் நீர் பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர். எங்கள் உள்ளம் எப்படி படபடக்கிறது, நெஞ்சு துடிக்குகிறது, இரத்தம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கள் கற்பனையில் நாங்கள் என்ன நினைக்கின்றோம், என்ன ஆசை கொண்டிருக்கின்றோம், எதை மக்களிடத்தில் சொல்லுகிறோம், எதை சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே மூடி வைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் உமக்கு வெளிச்சம். பிதாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடு என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய திருநாமம் பரிசுத்தம் என போற்றப்படுக. பிதாவே, இப்படித்தான் எங்களுக்கு சொல்ல ஜெபிக்க நீர் அனுப்பிய எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அப்படியே இந்த நேரத்தில் பிதாவே, உடைய திருமகன் திருக்குமாரன் இந்த பூமிக்கு திரும்பியும் வர வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம்.
உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்களாக காத்திருக்கிறார்கள். திருமணம் நடைபெற வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர் பலர். திருமணம் செய்த பிறகு பிள்ளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அநேகர். வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு நல்ல பிறக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கக்கூடிய தாய், பிறந்த பிறகு குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொன்னால், கடவுளே, ஒவ்வொரு மூச்சும் பேச்சு உமக்கு வெளிச்சம். இந்த நேரத்தில் இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகின்றோம். உன் திருக்குமாரன் சொல்லிக் கொடுத்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகின்றோம். எங்கள் இதயத்தை திறந்து பாரும். எங்கள் இதயம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எங்கள் இதயம் உமக்காக துடிக்க, எங்கள் இதயம் உமக்காக காத்திருக்க, இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பிதாவே, உம்முடைய தூய ஆவியை கொடுத்து நீர்தான் எங்களை தயாரிக்க வேண்டும். இதோ நாங்கள் வெறும் களிமண். இதோ தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுவது போல், நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே, வெறும் களிமண். நீதான் குயவன். குயவன் மண்ணிலிருந்து பானையை வனைவது போல், நீதான் எங்களுடைய உள்ளத்தையும் இதயத்தையும், எங்கள் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் எங்கள் ஆசைகளையும் வனைந்து எடுக்க வேண்டும் அப்பா. உம்முடைய வல்லமையும் கையும் இல்லை என்றால், உம்முடைய பேரன்பும் உம்முடைய பேர் இரக்கமும் எங்களுக்கு இல்லை என்றால், நாங்கள் ஒன்றுமில்லை. வெறும் மண்ணுக்கு சமமாக, தூசிக்கு சமமாக மடிந்து போகும். ஆண்டவரே பிதாவே, நாங்கள் மடிந்து போகக்கூடாது. உம்முடைய உரிமை சொத்தாக அழைக்கப்பட்ட உம் பிள்ளைகள் நாங்கள் இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். இதை புண்ணியத்தை சின்னப்பர் சொல்லுகிற வார்த்தையை எங்கள் நெஞ்சிலே நாங்கள் இருத்த, அதை வாசித்து தியானிக்கப் போகிறோம். வாசிக்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்து அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல புத்தியை தாரும். தூயாவின் வல்லமையை ஊட்டும் ஆண்டவரே, ஊட்டும். அன்பானவர்களே, புண்ணிய சின்னப்பர் கொரிந்தியர்களுக்குன்னு எழுதிய முதல் திருமுகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அப்படி சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவார். 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தன் பிள்ளைகளை அழைக்கும்போது, கொரிந்த மக்களை அழைக்கும் பொழுது அருமையாக எப்படி அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு. ஆகவே அவர் பெரிய பிரசங்கம் வைக்காமலே எல்லாரும் காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக, திரும்பவும் வருவதற்காக காத்திருக்கிற உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவாராக. அன்பார்களே, அருமையான செய்தி. குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க, பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவாராக. என்ன அருமையான செய்தி. அதாவது அவர் நல்லா பிரித்து வச்சிருக்கிறார். கிறிஸ்தவங்களை நிறைய ஒருத்தர் குறை சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்படி நெஞ்சில் கை வச்சு பாருங்கள். உங்களை பற்றி யாராவது எப்போமாவது குறை சொல்லியிருக்காங்களா? கேட்டு பாருங்கள், நினச்சி பாருங்கள். எதுக்கு குறை சொல்லியிருக்காங்க? எப்போ குறை சொல்லியிருக்காங்க? ஒருவேளை சரியாக ஜெபிக்காமல் இருந்ததுக்கு உங்களை தட்டி எழுப்பியிருக்காங்களா? தூங்கிட்டே இருந்திருப்பீங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்றைக்கி ஜெபித்தியான்னு கேட்பாங்க. நீ எல்லாமே செய்தியே, இன்றைக்கி ஆண்டவர் நினச்சி ஜெபித்தியா? நினச்சிப்பார். பொய் சொன்னியா? நினச்சிப்பார். யாராவது ஏமாற்றினியா? நினச்சிப்பார்.
உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து பார்த்தியா நினச்சிப்பார். யார்கிட்டையாவது சண்டை பிடிச்சியா? யாராவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனியா? யாராவது ஒருத்தர் மனஸ்தாபமாக இருக்காங்களா நினச்சிப்பார். அப்படின்னா ஒரு குறை வந்துடுது. ஒரு வருஷமாக, ஒரு மாதமாக, ஒரு வாரமாக, ஒரு நாள், நேற்றுலேருந்து இன்றைக்கி நினச்சி பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் 10 மணியாக இருக்கலாம், 12 மணியாக இருக்கலாம், நீங்கள் என்ன என் செய்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் 12 மணி நேரமாக மனசுக்குள்ளே 24 மணி நேரமாக எப்படி இருக்கிறீங்க? ஒரு வருஷமாக, ஒரு மாதமாக, ஒரு நாளாக, ஒரு வாரமாக எப்படி மனசில் இருக்குது? கணவர் மனைவி பற்றி குறை சொல்லாமல் இருக்க முடியுமா? மனைவி தன்னுடைய கணவரை பற்றி ஒரு குறை சொல்லாமல் இருக்க முடியுமா? பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் ஒரு குறையும் காண முடியல அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, பிள்ளைகள் தகப்பனை நினச்சி எங்கள் அப்பா அம்மா பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லுவாங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு டீச் பண்ணுற டீச்சர், பங்கு சாமியார், பங்கு மக்கள், எங்கள் பங்கு சாமியார் சூப்பர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? பங்கு சாமியார் எங்கள் மக்களெல்லாம் சூப்பர், எல்லாம் ஏஞ்சல்ஸ் எத்தனை பேரை சொல்லுவார், சுட்டி காட்டுவார். எங்கள் பங்கு தளத்தில் 1000 குடும்பங்கள் இருக்குது அல்லது 500 குடும்பங்கள் இருக்குது. அத்தனை குடும்பமும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. எத்தனை பேரை சொல்லுவார். எங்கள் பங்கு தளத்தில் குறையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சாமியார் யாராவது இருப்பாரான்னு நீங்கள் தேடி பாருங்கள். இன்றைக்கி திருச்சபையில் குறையே இல்லை அப்படி சொல்லக்கூடியது யாராவது இருப்பாங்களான்னு தேடி பாருங்கள். உங்களுக்கு பழக்கமான தெரிஞ்சவங்க, பழகின நண்பர்கள், சொந்தக்காரங்க ஒரு 10 குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்கள் கூட பிறந்தவங்க 3 பேர்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க மனைவிமார்கள்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க பிள்ளைங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சகோதரிகள், 4 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 3 பேர், 4 பேர், 2 பேர் இருக்காங்கன்னு வச்சு இத்தனை பேரை கணக்கு போட்டு பாருங்கள். உங்கள் மனசு என்ன சொல்லுது? கடவுளுக்கு முன்னால் என் குடும்பம் சூப்பர் பெர்ஃபெக்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு சமரச மாதிரி இருக்கான். என் பிள்ளைங்களாம் ஒரு சமரச மாதிரி இருக்காங்க, வாலிப பையங்க, வாலிப பிள்ளைங்க அப்படி எத்தனை தாய் தப்பன் சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், சின்ன பேர் அருமையாக சொல்லாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. அடுத்த வசனம், 8வது வசனம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற அவர் அழைத்துள்ளார். நட்புறவு, அதான் இன் ஃபெலோஷிப். ஒருத்தரோடு கை கோர்த்து நட்புறவுடன் வாழ அழைத்துள்ளார். பகை, புரட்டுதல், வெட்டி பேச்சு, காயமகாரம், எரிச்சல், கோபம் இதுக்கு இடம் கொடுக்காம நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குதா நினச்சி பாருங்கள். நம்ம குடும்பத்தில் மொத்தம் நீங்கள் கணக்கு போட்டால் 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பேரும் அப்படியே வெள்ளியாக இருக்காங்க, தங்கமாக இருக்காங்க. புடம் போட்ட வெள்ளி மாதிரி, புடம் போட்ட தங்கம் போல் இருக்காங்க அப்படி சொல்லுவீங்களா? அதனால் சொல்லியிருக்கு பாருங்க, அவள் வரும்போது குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி வாசிக்கக்கூடிய செய்தி மார்க்கு நற்செய்தி. நம்ம ஆண்டவர் பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய சீடர்கள் அந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள், அது தவிர இன்னும் ஒரு 70 சீடர்கள் இருந்தாங்க. அது தவிர சில பெண்கள் ஆண்டவரோடு வந்தவங்க இருக்காங்க. அது தவிர அவருடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இவங்களாம் பார்த்துட்டு அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு நாள் 2 நாளில் அவருக்கு
பெரிய பிரச்சனை வந்துடும்னு தெரியும். பெரிய வியாழக்கிழமைக்கு முந்தி இது பேசுகிறார். பெரிய வியாழக்கிழமை, அதுக்கு முந்தின புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அதில் திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோன்னு வச்சுக்கொள்ளுங்க. குருத்து ஞாயிற்றுக்கு முன்னாலே வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட அவருடைய 3 ஆண்டுகள் முடிகிற போது, தன்னுடைய மரண நேரங்கள் வருகிறதுக்கு முன்னால் தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு சொல்லி வைக்கிறார். அதை வாசிக்கிறேன். கவனமாயிருங்கள். அவர் தொடங்குகிற வார்த்தை பார்த்தீங்களா? இது மார்க்கு நற்செய்தி 13வது அதிகாரம் 33வது வசனம். 13ல் 33 மறக்காதீங்க. 1 3 3 3. 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இருந்து இன்றைக்கி நான் 37 வரைக்கும் வாசிப்பேன். கவனமாக கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறது எப்படி தெரியுமா? கவனமாக இருங்கள். பராக்கு பார்க்காத, அக்கம் பக்கம் ஓடிடாத. பி ஸ்டடி, பி அட்டென்டிவ், பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். பார்த்தீங்களா? அதுதான். பி கேர்ஃபுல், பி அவேக். பி அவேக். இங்கிலீஷில் பி அவேக். சும்மா சோம்பேறி மாதிரி இருந்துடாத, அரைக்குறை தூக்கத்துலையும் இருக்காத. டோன்ட் ஃபீல் ஸ்லீப்பி, டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்லிப்பரி. அப்படி கால் அப்படி சரி விடுற மாதிரி ஸ்லிப்பரியாக நிற்காத. பி ஸ்டடி, பி அட்டென்டிவ், பி கேர்ஃபுல், பி அவேக். என்ன அருமையான வார்த்தை. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. ஆண்டவனை சந்திக்கிற நேரம் எப்பொழுது என்று உனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ. ஏதோ பிறந்தவங்க தான் சொல்ல தெரியும். உள்ள பெற்றுருவான் அப்படிப்பேன், சுகமாயிருவேம்மா, அதெல்லாம் தெரியுது. ஆனால் ஆண்டவர் எப்போ வருவார் மாத்திரம் தெரியும். எப்போ வருவார் ஐ டோன்ட் நோ. தான் பி அட்டென்டிவ், பி வாட்ச்ஃபுல், பி அவேக். விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். தன்னை பற்றி தான் இந்த காரியத்தை சொல்கிறார். நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாக்கி விழிப்பாக இருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். எங்கள் சின்ன சென்டர் தான் இது குயின் ஆஃப் ஏஞ்சல் சின்ன சென்டர் தான். எங்களுக்குன்னு ஒரு சின்ன மேனேஜர் இருக்கார். அவர் திடீர்னு அப்படியே போயிடுவார், எங்கேயாவது போவார். போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு வருவார். அப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேலைக்காரங்க 1-2 பேர் இருக்காங்க. அது மாதிரி பையங்களும் 2-3 பையங்க இருக்கான். நீ இதை செய் தம்பி, நீ இதை கவனிச்சிக்கா, வேலைக்கார நீ மாட்டை கவனிச்சிக்கா, தம்பி நீ சமையல் வேலை கவனிச்சிக்கா, கேட்டை எப்போதும் பூட்டி போடு. இப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டு கவனமாக இருப்பா, சும்மா அனாவசியமாக யாரும் உள்ளுக்கு நுழைஞ்சிடாம இப்படிலாம் சொல்லிட்டு போவார். அதுதான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆண்டு யார் நெடும் பயணம் செய்யவிருக்கும் ஒருவர், நெடும் பயணம் செய்யவிருக்கும் ஒருவர் யாரை பற்றினா தன்னை பற்றி தான். நெடும் பயணம் செய்யவிருக்கும் ஒருவர் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா அவர் இன்னும் 2-3 நாளில் அவரை கொண்டு போடுவாங்க, சிலுவையில் அரைஞ்சி போடுவாங்க. 3ஆம் நாள் உயிர் தழுவார். 40 நாள் தான் அதுக்கு பிறகு இந்த பூமியில் நிற்பார். ஜஸ்ட் 40 days. Then he goes to his father. எங்கேருந்து வந்தாரோ அங்கே திரும்பி போயிடுவார். தந்தை இதற்காகவே அனுப்பி வைத்தார். 33 ஆண்டுகளும் மீதி 3 நாட்களும் மீதி 40 நாட்களும் ஆக மொத்தம் 3 ஆண்டுகளும் 43 நாள் தான் ஆண்டவர் இந்த பூமியில் அலைந்தார்.
உயிர்த்த பிறகு 40 நாட்கள் எண்ணி வச்சாப்பில் தன்னுடைய சீடர்களுக்கு அங்கங்கே காட்சி கொடுத்தார். நான் உயிரோடு தான் இருக்கிறேன், செத்தவன் உயிர்த்திருக்கிறேன், உடம்போடு இருக்கிறேன் அப்படி காட்சி கொடுத்து திடீர்னு போய் நிற்பார். கதவெல்லாம் பூட்டிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு உள்ளுக்கு போய் நிற்பார். எல்லாம் பயப்படுவாங்க, பூதமோ அப்படி பயப்படுவாங்க. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்ட்டு இன்னும் வந்து நிற்பார். கையை பார்க்க சொல்லுவார். அதில் ஒரு தோமையாக இருந்தார். தோமா, அங்கே வா, என் கையை பார்ப்பா, உன் விரல் எடுத்து என் கைக்குள்ளே நுழைச்சி பார், அந்த சிலுவையில் அரைஞ்ச துவாரம் இருக்குதா பார். அவர் கை விரலை போட்டு பார்ப்பார். தன்னுடைய இதயத்தை காட்டுவார். நெஞ்சில் தொலைச்சாங்களே அதை பார், கையை போட்டு பாரு, 2 விரலை போட்டு பாரு, தொலைச்சிருக்குது. ஆண்டவரே என் தேவனே காலில் விழுந்துருவார். அவரால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை. நடுங்கி ஆண்டவர் காலத்தில் விழுந்துருவார். He could not stand. அதுதான் உண்மை. ஏதோ செத்து போனார், காணாமல் போயிட்டார் அப்படின்னா நினச்சார். கவன் தொட்டு பார்ப்பா. அது மாத்திர அந்த சீடர்கள்லாம் பார்க்க நிற்கும்போது அவர் கேட்பார், என்ன ஏதோ ஒரு பேயோ புதுமாக நினைக்க வேண்டாம், நானே தான். ஏதாவது சாப்பிட்டதுக்கு வச்சுருக்கிறீங்களப்பா. அவங்க சாப்பிட்டு மிச்சம் பொரிச்ச மீன் துண்டு 2 இருந்திருக்கு, அதை கொண்டு கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறதுனா, அந்த மீன் துண்டை எடுத்துட்டு பக்கத்தில் மேசையில் உட்காந்துட்டு அதை எடுத்து வாயில் வைத்து அவங்க கண்ணுக்கு முன்னாலே கடித்து சாப்பிட்டார். இதை நான் கண்டேன் அப்படி அருளப்ப சாட்சி சொல்லுவார். நான் கண்ணால் கண்டதை, கையால் தொட்டதை, என் கரத்தால் ஸ்பரிசித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரை பற்றி சொல்லுவார். இந்த ஆண்டவர் தான் இவர் சொல்லிட்டுருக்கார், நான் வருவேன், திரும்பி வருவேன். அதுதான் தன்னுடைய சீடர்களுக்கு இதெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு முன்னால், அவருடைய சாவுக்கு முன்னால் 40 நாட்கள் தங்கியிருந்தார்கள், அதுக்கு முன்னால் சொல்லக்கூடிய செய்தி இது. என்ன அப்படின்னா, நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர். யார் அது? தன்னை பற்றி தான் சொல்லுகிறார். 40 நாளைக்கு பிறகு நெடும் பயணம் போயிடுவார். எந்த விண்ணக தந்தையிடத்திலிருந்து வந்தாரோ அதே விண்ணக தந்தையிடம் திரும்பி போய்விடுவார். அவர் என்னைக்கு இவர் அனுப்புவார்ன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் விழிப்பாயிருங்கள். ஆண்டவரே சொல்லி வைக்கிறார், நான் போயிட்டப்பா, அவர்கிட்ட போயிடுவேன், ஆனால் கண்டிப்பாக திரும்பி வருவேன், கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது மாத்திரம் இல்லை, திரும்பி வருவேன். அதுக்கு தான் சொல்கிறார், தன்னுடைய பணியாளர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாக இருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளை இடுவார். கட்டளை, இட் இஸ் எ கமாண்ட். விழிப்பாக இருங்கள், இட்ஸ் எ கமாண்ட். ஐ கமாண்ட் யூ. என்னுடைய கட்டளையை மீறிவியா? முடிஞ்சால் விழிப்பாக இருப்பா, இல்லைனா தூங்குப்பா அப்படி சொல்லலை. ஐ ஸ்லீப் ஆர் பி அவேக்குன்னு சொல்லவே இல்லை. விழிப்பாக கட்டளை இடுகிறார். அப்படி தான் ஆண்டவர் தன் சீடர்களுக்கு நமக்குத்தான் இந்த கட்டளை, நமக்குத்தான் இந்த கட்டளை. முடிஞ்சால் கொஞ்சம் மாதிரி இருந்துக்கா, எனக்கு ஐயோ கால் வலிக்கு அப்படி நான் தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. ஐ cannot be sleepy. That is very slippery. Not at all. அதான் உடனே என்ன சொல்ற பார்த்தீங்களா? அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல்க்கும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. 4 டைம் சொல்லியிருக்கார் பாருங்க. மாலை, நள்ளிரவு, சேவல்க்கும் வேளை, காலை. அப்படின்னா இந்த ஃபோர் பீரியட்ஸ் ஆஃப் நைட். அந்த யூதர்களுக்கு 4 இரவு நேரங்களை குறிப்பாங்க. முதல் சாமம், அதாவது சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அதான் மாலை வேளை. முதல் சாமத்தில். 2வது சாமம் 9லேருந்து 12 மணி வரைக்கும், 2வது சாமத்தில் வருவார். 3வது சாமம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அதான் சேவல் கூவும் நேரம்னு போட்டிருக்கார். அடுத்தால காலை 3 மணிலேருந்து 3 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு பொழுது விடிய காலம். அதான்
பார்த்தீங்களா? காலையிலோ அப்படி போட்டிருக்கு. இந்த நேரம் வருவார் சடன்லி. ஏன் இந்த டைமை பற்றி சொல்லியிருக்காருன்னா, மோஸ்ட் பீப்பிள் ஸ்லீப். நிறைய பேர் இந்த டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமை குறித்து சொல்கிறார். மெனி ஆஃப் யூ வில் பி ஸ்லீப்பிங் மை டியர் ஃபெலோஸ், மை டியூ. நான் வரும்போது நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க. அதனால் விழிப்பாக இருங்கள் சொல்லிட்டு அதை கழித்து காலையில் வருவான்னு சொல்லிட்டு, அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது, தூங்குவதை காணக்கூடாது. ஃபாதர் இக்னேஷியஸ் நீங்கள் தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்ச நேரம் டே அப்படின்னு தட்டுவார், அப்புறம் விட்டுருவார். இந்த ஆல்டர் பாய்ஸ்லாம் அப்படியே இருப்பான். அது ஃபாதர் பிரசங்கம் வைக்கும்போது அவனுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஏன்னா அந்த பிரசங்கம் ஒன்றுமே புரியாது. இப்படி ஆடிட்டு இருப்பான். பார்த்தீங்களா? ஏதோ பங்குசாமியோட பிரசங்கத்தில் நீங்கள் ஆடுறது மாதிரியோ, ஃபாதர் இக்னேஷியஸ் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே சுவர் ஓரமாக தங்கி தூங்குறது மாதிரியோ இல்லை. இந்த மாதிரி இல்லை. என்ன சொல்லியிருக்கு பார்த்தியா? நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. The Lord comes again, He should not see you sleeping. அதுதான் சின்னப்பர் சொன்னார். பார்த்தீங்களா? சின்னப்பர் எப்படி எந்த வார்த்தையை போட்டார்னா, குறை சொல்லுக்கு ஆளாதிருங்கள். He should not find fault with you. ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா பிரச்சனை. அதனால தான் He gives you a command, be ready, be awake, prepare yourself when the Lord comes. அவர் வரும்போது எப்படி நீ அவரை சந்திக்கலாம், கை கொடுக்கலான்னு நினைக்கிற? சும்மா கை கொடுக்கலாமா? அன்பானுள்ளே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்தது. சின்ன காரியம் நினைக்காதீங்க. நான் ஜெர்மனியில் கொஞ்சம் மாதமாக ஒரு பங்கு தளத்தில் என்னை இன்சார்ஜாக வச்சார் அங்குள்ள ஆர்ச் பிஷப் பாம்பேர்க் டயசிஸ், ஜெர்மனி. நான் தங்கியிருந்த அந்த சிட்டிக்கு இந்த எதுனா அந்த ஊருக்கு பேர் க்ளோஸ்பேர்க். அதில் மாதா கோயில். நம்ம இது என்ன செப்டம்பர் 8ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா திருநாள் கொண்டாடுவோமே, அதே மாதிரி அங்கே 8ஆம் தேதி நம்ம இந்த மாதாவுடைய பிறந்த நாள் கொண்டாடுற அந்த மாதா நமக்கு வேளாங்கண்ணி மாதா. அந்த பங்கு தளத்தில் நான் அன்னைக்கு முதல் நாள் ஒரு சனிக்கிழமை என்னை கொண்டு அங்கே கொண்டு ஒரு ஃபாதர் வந்து என் ஃப்ரெண்டு ஃபாதர் ஜார்ஜ் ஹோல்ஷூ என்னை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, சரி கவனிச்சுக்கொள்ளுங்க இக்னேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு காலையில் பூசை. அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே நிறைய வந்துட்டாங்க. கரெக்டாக 8:30னா 8:30க்கு நான் ஆல்டரில் நிற்கணும். அதனால் கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாலே ஆல்டர் அங்கே எல்லாத்தையும் கோயிலில் இருக்கிறதெல்லாம் எனக்கு உள்ள பீடத்தெல்லாம் பார்த்துட்டு சாக்ரிஸ்டில் போய் நான் ட்ரெஸ் பண்ணும்போது நான் ஃபாதருடைய ட்ரெஸ் போட்டுட்டு மேலே இதெல்லாம் போட்டுட்டு நிற்கிறேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. ஒரு 35 வயசுக்கு மதிக்கலாம், ஒரு 30-35 வயசுக்கு மதிக்கக்கூடிய ஒரு இளம் பெண்மணி என் பக்கத்தில் என்னை இடிக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கூட அந்த ஃபேஸை நான் ஒன்று மறக்கலை. இது நடந்து பல வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த எப்படி நான் லேசை எப்படி திரும்பி பார்த்தா, அதை திரும்பி பார்த்துட்டு அவங்க ஜெர்மன் மொழியிலே அந்த அம்மாட்ட கேட்குறேன், எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் இங்கே கம்யூனியன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா. கம்யூனியன் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது அந்த ஊரில் கம்யூனியன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு நம்ம ஊரில் சில நல்ல சிஸ்டர்ஸை அனுமதிச்சிருக்காங்களோ அது மாதிரி இந்த மாதிரி சில லே பீப்புளை அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அம்மாவை கம்யூனியன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு பிஷப் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. என்னென்னா அவள் வந்து அரை கால் சட்டை போட்டிருக்கிறாள்.
அப்படி தடி பெரிய தடி பிடிச்ச கால் சட்டையை போட்டுட்டு அவள் போட்டிருக்க சட்டையை பார்த்தா பாதி சட்டை கூட தெரியலை. பாதி சட்டை, பாதி என்ன நீங்கள் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவீங்க, ஏதோ பாதி ப்ளவுஸு போட்டுக்கிட்டு அவள் உடம்புல பாதி உடம்பை தெரிய வைக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஆனால் அவளை ஒரு அலட்சியமாக பார்த்து, ப்ளீஸ் கெட் அவுட், நாட் இன் திஸ் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ கம்யூனியன் கொடுக்கக்கூடாது. நான் புதுசாக அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கேன், அதுவும் ஜெர்மன் மொழியில் திட்டுறேன், கெவேக் ஹெராவுஸ் இப்போ சொல்ல பாருங்க அப்படி திட்டுறேன். அங்கே வேறு சக்ரிஸ்டன் ஆர்கனியம் வாசிக்கிறவங்க பெரிய ஆட்கள் நிற்கிறாங்க, பெரிய ஆட்களாக நிற்கிறாங்க. இந்த அம்மா வந்து இந்த ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு அரை நிர்வாணமாக வந்து நிற்கிறாங்க. நன்மை எதுக்கு? நன்மை கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நான் புதுசாக பங்கு சாமியார்மா, ப்ளீஸ் கெட் அவுட், நாட் இன் திஸ் ட்ரெஸ். இஃப் யூ வாண்ட் கம் ட்ரெஸ் வெல் ப்ராப்பர்லி. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, அல்லது இங்கே நிற்கக்கூடாது. உங்கள் உடம்பு இருக்கலாம், அது உடம்பெல்லாம் காட்டணும் அப்படி அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு ஒரு போர்டு போட்டான். அப்படியே அடித்து படுத்து விழுந்து ஓடிட்டா. அப்போ அந்த பெரியவங்களாம் நின்னவங்க, வெரி குட் ஃபாதர், சேர் குட் அப்படி என்ன கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான். முதல் தடவை தான் போயிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, இது இந்தியாவிலேருந்து வந்திருக்கான் விட்டுருவான் அப்படின்ட்டு. நான் அன்பான இது எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு எத்தனையோ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற, நற்கனை கொடுக்க வரும்போது அரைக்குறையான நிர்வாணமாக வந்து நிற்கிறிய, அறிவு இருக்குதா? எனக்கு எப்படி இந்த சிரிக்கிற, ஐ திங்க் காட் வில் டூ த சேம். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பாயிருக்கு. கடைசி ஆண்டு சொல்கிறது பாருங்க, அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. திடீர்னு வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. ஐயோ நான் இன்னைக்கு வருவார்னு எதிர்பார்க்கலையே, நாளைக்கு ஆண்டவரே வாங்க, ஐ எம் நாட் ரெடி லார்ட் டுடே, கெட் அவுட், கோ அண்ட் ட்ரெஸ் வெல். அப்படி தான் எனக்கு இது நல்ல ஞாபகத்தில் வருது. சின்ன விஷயந்தான். நான் எவ்வளோ கோவப்பட்டேன். அந்த அம்மா அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நன்மை கொடுக்க வந்திருக்குறாங்க. அவங்க யாராக இருக்கலாம், பிஷப்பு பெர்மிஷன் கொடுத்துருக்காராம், அதுக்கு நான் என்ன நன்மை எடுத்து கொடுக்கண்டாமா ஆட்களுக்கு? இப்படியா நிர்வாணியாக நிற்ப? அதனால தான் கடவுள்கிட்ட போகும்போது நீ அரை நிர்வாணமாக நிற்காத. நீ தூங்குவதை கண்டால் உன்னை எழுப்பி விட்டு உனக்கு ஏதோ கடையில் போய் ஷர்ட்டு வாங்கி தருவான்னு நினைக்காத. அதெல்லாம் நீ வாங்கிக்கொள்ளணும், முதல்ல வச்சுருக்கணும். யூ ஷுட் ஹேவ் யுவர் ட்ரெஸ். அதுதான் இதுக்கு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள். 37வது வசனம். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆண்டு சொல்கிற வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள். ஐ ஆம் டெல்லிங் திஸ் ஃபார் ஆல். எனக்கும் சேர்த்து தான், எல்லாருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள். இந்த காரியத்துக்கு தான் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சுருக்கமாக ஒரு வார்த்தை சார், நம்ம பற்றி குறை சொல்லக்கூடாது. அவர் எதை சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க வேண்டும். உன்னை பற்றி குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இது. யூ ஷுட் பி ஸ்பாட்லெஸ். மோட்சத்துக்கு போகணுன்னா அரைக்குறையானவங்க கஷ்டம். அரை நிர்வாணமாக வரவங்களை விட மாட்டார். பாதி அழுக்குன்னா எங்கே இது பார்த்தாலே, இது கேட்டாலே பயமாக இருக்குது. அவங்க எத்தனை பேர் தான் இப்படின்னா மோட்சத்துக்கு போய் சேருவாங்க? கொஞ்சம் பேர் தான் போய் சேருவாங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், தி வே டு தி இட்டர்னல் லைஃப் இஸ் நேரோ, தி வே டு டெத் இஸ் வெரி ப்ராட். நித்திய சாவுக்கு போகக்கூடிய பாதை ப்ராட் வே.
நம்ம மெட்ராஸ் ஒரு பிராட்வே இருக்குது. ஆனால் நித்திய வாழ்வுக்கு ஆண்டோடைய இல்லத்துக்கு அவருடைய தோட்டத்தில் போய் சேர்றதுக்கு பாத் இஸ் நேரோ. அதனால தான் இது சொல்லப்போனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன். அன்பானவர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் திரும்பவும் நற்கன ஆசீர் கொடுக்க போகிறேன். இந்த வார்த்தையை திரும்பவும் நான் பாடுகிறேன் ஒரு தடவை, நீங்கள் அதை கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்பா பிதாவே ஆராதிக்கின்றேன், அன்ப இயேசுவே ஆராதிக்கின்றேன், கவலைகள் போக்குவீரே ஆராதனை செய்கின்றோ, கண்ணீர் துடைப்பவரே ஆராதனை செய்கிறோ, கவலைகள் போக்குவீரே ஆராதனை செய்கிறோ, கண்ணீர் துடைப்பவரே ஆராதனை செய்கிறோ, வார்த்தையால் மகிழ்ச்சி தருபவரே ஆராதனை செய்கிறோ, மகன் என்ற உரிமை தந்தவரே ஆராதனை செய்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்பர் இயேசுவே ஆராதிக்கின்றோம், தூய ஆவியின் பெருமூச்சுடனே தாழ்பணிந்து ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே ஆராதிக்கின்றோம், அன்ப இயேசுவே அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் நெஞ்சில் கை வச்சுக்கொள்ளுங்க, அப்படியே ஜெபிங்க. பிதாவே, உம்மை அப்பா என்று கூப்பிட எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கின்றீர். உரிமை சொத்தாகிய உன் பிள்ளைகள் உன் திருமகன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதை நம்பி ஆர்வத்தோடு உன் திருமகனுடைய வருகைக்காக காத்திருக்கிற இந்த மக்களை இன்று அர்ச்சித்து ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு என்று ஏற்பாடு செய்யக்கூடிய எங்கள் குழந்தைகள், எங்கள் இளைஞர்கள், எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோரும் சேர்த்து இந்த நேரத்தில் கடவுளே பிதாவே, உம்முடைய திருமகனுடைய வருகையை நாங்கள் ஆயத்தமாக இருந்து அவரை சந்திக்க வேண்டும். அதற்காக அன்புடன் அழைக்கிட்டோம். ஆண்டவரே வாரும், விரைவாக வாரும், எங்கள் இதயத்திலே வந்து பேசும். எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும். பாவங்கள் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் குடும்பத்தையும் அமுக்கி போடுகிறது. ஆண்டவரே, பாவத்தில் எங்களுக்கு விடுதலை தாரும். எத்தனை பாவங்கள், எத்தனை கசப்புக்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அசிங்கமான வார்த்தைகள் என் சகோதரனோடு, என் சகோதரியோடு, என் கணவரோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு எனக்கு இருக்கக்கூடிய வேதனை. பேசாமல் இருக்கிறேன். மன சஞ்சலம், கவலை, ஒரு காய்மகாரம், கோபம், எரிச்சல். கடவுளே, என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேதனை எங்கும் சொல்ல முடியவில்லை. பிரிந்து போன மனைவி, சரியாக பேச முடியாத என்னுடைய கணவர், இன்னும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிலரை நினைத்தால் எனக்கு வேதனை. ஆண்டவரே, இதெல்லாம் நினைத்து ஆண்டவரே, எப்படி யாரிடத்தில் போய் சொல்லி அழுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, இன்று இந்த பிள்ளையுடைய உள்ளத்தை திறந்துவிடும். நல்லதொரு குருவானவிடத்தில் போய் பாவ சிந்தனை செய்யவும், பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்படவும், விடுதலை பெறவும். ஆண்டவரே, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு பேசும். எத்தனையோ குருக்கள் நம்முடைய பூமியில் உண்டு. எத்தனையோ நல்ல நல்ல குருக்கள் நம்முடைய ஆலயங்களிலே உண்டு.
அவர்களை சந்திக்கும் பொழுது தங்கள் உள்ளங்களுடைய கவலைகளையும் பாவங்களையும் விட்டு பேசி விடுதலை பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய திரு உடம்பை நான் கையில் ஏந்தி கொண்டு ஜெபிக்கிறேனே பிதாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பார்க்க வேண்டும். ஓ பேரன்பும் பேரிரக்கமும் நிறைந்தவரே பிதாவே, உம்முடைய கைவேலைப்பாடுகளாகவும் உம்முடைய உரிமை சொத்தாகவும் வந்திருக்கிற இந்த மகனை இந்த மகளை நீர் சந்திக்க வேண்டும் அப்பா. உன் திருக்குமாரன் வருகிற வேளையில் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்காமல் விழிப்பாயிருந்து நல்ல வஸ்திரம் அணிந்து தூய்மையோடு அவரை சந்திக்கத்தக்க எங்கள் குடும்பங்களை நீர் இந்த நேரத்திலே உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை சந்தித்தருளும் சுவாமி. ஓ நல்ல பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மனஸ்தாபத்தை தந்தருளும். பாவத்தை விட்டு நீங்கி நிற்கவும் பாவமே செய்யாமல் பரிசுத்தமாய் வாழக்கூடிய குழந்தைகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் ஒரு கணவரையும் மனைவியும் கொடுத்திருக்கிறீர் என்றோ. இந்த நேரத்தில் தூய்மையாயிருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஓ அருகதையாய் அநாதையாயிருக்கிற பிள்ளைகளையும் பாவநோயினால் பிடிபட்டவர்களையும் என்று நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தனத்தையும் நீராடையாய் கொடுத்து உம் திருக்குமாரனை சந்தோஷமாய் விழித்திருந்து அவர்களை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் சுவாமி. எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதித்தருளும், குழந்தைகளை ஆசீர்வதித்தருளும். மனக்குறைவும் கவலையுமாய் வந்திருக்கிறவர்களோடு உள்ளத்திலே பேசும் சுவாமி. ஓ நற்கருணை நாயகனே, இந்த நேரத்தில் உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய இரத்த சரீரத்தினால் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடி பொதிந்து காத்துக்கொள்ளும். அம்மா ஆண்டவரை சுமந்தவளே, பெரிய நாயகியே, எங்கள் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி தண்ணீரையும் ரசமாய் மாற்றி கொடுத்தவளே, எங்களுக்காய் பரிந்து பேசி ஒவ்வொருவரும் உம்முடைய திருமகனை நாங்கள் சந்திக்கவும் அவரோடு நாங்கள் நித்திய வாழ்வில் பிரவேசிக்கவும் எங்களுக்காக பரிந்து பேசும் நாயகியே, எங்கள் ஆண்டவரும் சுதலுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். பிதாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நாலா பக்கமும் இருக்கக்கூடிய உம்முடைய உரிமை சொத்தாக நீர் அழைத்து கொண்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தருளும். எல்லா பாவத்திலும் விடுதலை பெற்று உம்மை சந்தோஷமாக சந்திக்கத்தக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்மணி போல் கண் பார்வைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். நல்ல கைவித்து பாடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும்.
மாசில்லா கண்ணீர் இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் அநேகர் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய பெயர்கள்: குடும்பம் சேகர், அமுதா, பெனிட்டா, பிரதிவிராஜ். குடும்பம் லியோ, மாலினி, மிரியானா. குடும்பம் ஜோன், சங்கீதா, ஜோடனா. குடும்பம் மணி, ஷேர்லி. குடும்பம் சதீஷ், ஜெனி, லிஷா, ஷான். சகோதரி தீபா. சகோதரி லூர்து பிரதாப். குடும்பம் சைமன், ஜூலி, ஜானட். குடும்பம் செல்வராஜ், ராணி. சகோதரர் நிக்கோலாஸ். குடும்பம் அருண், மஞ்சு, வர்ஷா. சகோதரர் ஸ்டீவன், ஃபெபியோலா குடும்பம். சகோதரி கிளவீரா, சில்வியா, அப்பாவு. சகோதரர் ஜோசப், நெல்சன், வசந்தா. பிரிய மரியா, அந்தோனி குடும்பம். இறுதிராஜ், லியோ குடும்பம். இன்னும் ஆத்மாக்களுக்காக வேண்டிக்கொள்ள திரு லாரன்ஸ், சௌரிமுத்தம்மாள் அப்பாவு, ஜோசப் அப்பாவு, தானியேல், சிஸ்டர் ஆக்னெல்லா, சிஸ்டர் ரோஸ், அனனியாஸ், மகராசி, சாந்தி. இவருடைய ஆத்ம இழைப்பாற்றுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பானவர்களே, நம்ம இந்த திருப்பலியில் இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்காக மன்றாடும்போது எல்லாருக்காக வேண்டிய ஆண்டோட இரக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கணும். அப்படி கைவிரிச்சு கொள்ளுங்க. நான் ஜெபிக்க நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஓ எல்லாம் வல்லவரும் பேரன்பும் நிறைந்தவரே இறைவா, உம்முடைய விசுவாசிகளுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வர இருக்கும் உம்முடைய கிறிஸ்துவை இவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் உறுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை போட்டு மன்றாடுகிறோம்.
தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன். நீதிமானின் தந்தை ஆண்டவரே, அனைத்திறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. என்னுடைய வல்லமையில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இயேசுவே உம்மை துதிப்பேன். நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். நசரேத்து இயேசுவே உம்மை துதிப்பேன். நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். உம்மை ஆண்டவரே, அனைத்திறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. என்னுடைய வல்லமையிலும் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் அந்த விளைப்பின் பயணமான இந்த ரசத்தமுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இயேசுவே ஆண்டவரே உம்மை ஆண்டவரே, தாழ்மையான மனமும் துதிப்பேன். ஆண்டவரே நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றல். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமண ஒப்புக் கொடுக்க பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. சகோதரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடையிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உம்முடைய நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவிலா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உம்முடைய கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே முதன்மை வான தூதரோடும் அரியணையில் ஆள்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணி அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா. ஆண்ட பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியவுடன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஊழியனை எங்களை ஏற்றுக்கொண்டீரன்றோ. எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா குருக்கள், எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையினர், நீர் தேர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், விசேஷமாக எங்கள் திருச்சபையிலே பணி செய்கிறவர்கள், உம்முடைய அன்பினால் இவர்கள் நிறைவு பெற செய்வீராக. இறந்து போனவர்களையும் விசேஷமாக நினைவு கூர்வோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் மற்றும் நம்முடைய குடும்பத்திலிருந்து இறந்து போனவர்கள் யார் யாரை நினைக்க வேண்டுமோ நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பாக நம்முடைய நாட்டிலும் உலகத்திலும் கொரோனா வியாதிக்கு அடிமைப்பட்டு இன்னும் பல வியாதிகளினாலும் துன்புற்று இறந்து போனவங்கள் இவர்களெல்லாம் நினைச்சுக்கொள்வோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து பிதாவே உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்கள், புனித ஃபஸ்தினா, புனித அந்தோனியார், புனித இஞ்ஞாசியார் சபரியார், எங்கள் காவல் தூதர்கள் ஆகியோர் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். நம் ஆண்டவருடைய இரத்த சரீரம் திருச்சிலுவையில் இருந்து பரமபிதாவை அண்ணாந்து பார்த்து எலோயி எலோயி அப்படி கூப்பிட்டு ஆண்டவருக்கு கொடுத்தார். நீங்கள் நம்ம எல்லாருமே கரங்களை தூக்கி கொள்வோம். இந்த உலகத்தை பரமபிதாவுக்கு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை கொடுப்போம். நம்முடைய உடம்பையும் ஆத்மாவையும் நம்முடைய குழந்தைகளையும் கடவுளுக்கு கொடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திரு உடம்பிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் உம்முடைய சமூகத்துக்கு அழைத்திருக்கின்றீரே. உம்முடைய திருவருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு இதயங்களையும் ஆயத்தம் செய்தருளும். நாங்கள் தூய்மையான ஆடை அணிந்து உம்முடைய சமூகத்தில் எந்த நேரத்தில் வந்தாலும் விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க எங்கள் ஆசீர்வதித்தலும். எங்கள் குடும்பத்தில் கணவர், மனைவி, பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் ஜெபத்தில் ஈடுபடுகிறவர்கள், விசேஷமாக நோயினால் அவதிப்பட்டு நம்மிடத்தில் வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதாவே இந்த நேரத்தில் திருக்குமாண்ட இரத்த சரீரத்தால் மூடி பொதிந்து காத்துக்கொள்ளும். எந்த தீயவனுடைய எந்த சத்துருடைய ஆரவாரத்தினால் அவர்கள் தாக்கப்பட்டு அந்த தீமைக்குள்ளே விழுந்து விடாதபடி எங்கள் பிள்ளைகளையெல்லாம் காத்தருள வேண்டுமா இந்த நேரத்தை மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டோட சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்து. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நற்கருணை விருந்திலே பங்கு பெற ஆசை உள்ளவர்கள் கண்டிப்பாக திருப்பதியில் ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் பங்கு பெற்று நற்கருணை விருந்திலே பங்கு பெற்று உம்மை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றே. உந்தன் நாமம் வாழவே, உந்தன் அரசு வந்திடவே, உந்தன் நாமம் வாழவே, உந்தன் அரசு வந்திடவே. என்னை மீட்ட உம்மை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றே.
எனக்கு அப்பம் ஐயா, அதுவே எனக்கு போதும் ஐயா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, உம் சித்தம் எனக்கு அப்பம் ஐயா, அதுவே எனக்கு போதும் ஐயா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. அன்பார்களே, இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் வருகிற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தேவ கிருபை நேரம் என்று சொல்லி நம்முடைய குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தியான மையத்தில் காலை 10:30 மணி முதல் நடைபெறும். நற்கணி ஆராதனையுடன் கூடிய அந்த முக்கியமான நேரம் 11 மணி முதல் 1 மணி வரைக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மாசில்லாமல் உற்பத்த கன்னிமரியாளை நினைத்து ஜெபியுங்கள். அதற்குரிய கருத்துக்களை இந்த பத்திரிகையில் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவே ஆண்ட பத்திரிகை இந்த மாத இதழை கேட்டு படித்து வாங்கி கொள்ளுங்கள். சங்கீதம் 51 படித்து 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய விசேஷ கருத்துக்களுடன் இங்கே நமக்கு மக்கள் வருவார்கள். உங்களையும் அன்புடன் அழைக்கிறேன். தவிர டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்னுடைய குருத்துவ விழாவின் 50வது வருஷம் முடிவடைகிறது. ஆகவே விரும்பியவர்கள் அதிலும் பங்கு பெற்றுக்கொள்ளலாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றில் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அற நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா பரிசுத்தாய் இவங்களை அர்ச்சித்து ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று பாருங்கள். திருப்பலி முடிந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்க மரியே. நன்றி அம்மா. வாழ்க மரியே. நன்றி அம்மா. வாழ்க மரியே. நன்றி அம்மா. வாழ்க மரியே. நன்றி அம்மா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கி கணக்கில் உங்களுடைய பணத்தை அனுப்பிவிட்டு சகோதரர் சாம் அல்லது சகோதரர் ஜெரால்ட் அவர்களை தொடர்பு கொண்டு திருப்பலி கருத்துக்களையும் திருப்பலி செலுத்த வேண்டிய தேதியையும் அறிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய மேலான நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.